ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் எப்படி கும்பிட்டோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்ற இடத்த நல்லா தொடச்சிட்டு மாக்கோலம் போடணும். நான் மாக்கோலம் நான் செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாக்கோலத்தில் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிக்கிட்டு தான் போட்டேன். நிறைய பேர் அதை அப்படி சாக் பீஸ் மாதிரி போடுறதான்னு கேட்டிருக்கீங்க. அப்படி போடக்கூடாது, தண்ணியில் கரைச்சிக்கிட்டு தான் போடணும். இல்லை அது செய்ய முடியாதவங்க பச்சரிசியை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி போடலாம். நான் ஷார்ட்ஸுக்கும் ரீல்ஸுக்கும் எடுத்ததுனால இந்த மாதிரி நீளவாக்குலேயும் இருக்குது, அகலத்துலேயும் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா இதுவும் எடுத்து வச்சேன். அந்த கிருஷ்ணன் படம்லாம் தொடச்சிட்டு குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் விளக்குக்கெல்லாம் நெய் ஊற்றி திரி போட்டுட்டு எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சைட் பை சைடு பிரசாதமும் பண்ணேன். அவல் கேசரி தான், அந்த தட்டை அவல் இருக்கும் இல்லையா, அது கூட காமிக்கிறேன். அதில் தான், ஏன்னா அவல் கேசரி நிறையா போட்டிருக்கேன், அதனால் அது ஃபுல் வீடியோ எடுக்கலை. அதை அவலை நெய்யில் வறுத்து ஃபஸ்ட்டே முந்திரி வறுத்துக்கிட்டு அவலை நெய்யில் வறுத்துட்டு அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதான். இல்லை பாலில் வேணாலும் வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி மாத்திரம்தான் ஊற்றி வேக வச்சேன். அப்புறம் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன், அதனால் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்திருக்கு. ஏலக்காய் பொடி வாசத்துக்கு போட்டுக்கணும். நான் முந்திரி தான் போட்டிருக்கேன். கிஸ்மிஸ் வேணும்னாலும் வறுத்து போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம், கிருஷ்ணனுக்கு பிடிச்சதும் கூட. அப்புறம் எல்லாமே பாத்திரங்கள் எல்லாமே நல்லா கழுவிட்டு காய வச்சு பிரசாதம் வைக்க எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பூவும் வாங்கிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வீட்டில் பூத்த பூ, ஜாதி பூ கொஞ்சம் பூத்திருந்தது. ஆனால் அது விரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம கடைகள் எல்லாம் டக்குன்னு 6 மணி 5:30 மணிக்கே பூத்துருக்கோம். ஆனால் வீட்டில் பூக்கிற பூ 7 மணிக்கு தான் பூக்குது. அது எல்லாமும் கொஞ்சம் பறிச்சுட்டு அப்படியே தட்டில் வச்சுருந்தேன். இன்னும் பூக்கள் எல்லாம் வச்சுட்டு பிரசாதமும் முடிச்சுட்டு சாமி கும்பிடணும். இப்போ இது பாயசம் பண்ணுறேன். அவலும் ஜவ்வரிசியும் சேர்த்து தட்டை அவல் தான், லேஸ் அவல் இருக்கு இல்லையா, அது சீக்கிரம் வெந்துடும். அதை நெய்யில் ஜவ்வரிசி ஃபஸ்ட்டு எப்போவும் செய்கிற மாதிரி தான் முந்திரியை வறுத்து எடுத்துக்கிட்டு இந்த அவலில் தான் செஞ்சேன். இந்த அவலும் இந்த நைலான் ஜவ்வரிசி இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக. இது டிமார்ட்டில் கிடைக்குது. இந்த ஜவ்வரிசியும் நெய்யில் வறுத்துட்டு பால்லையே வேக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம நெய்யில் பொரிக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். அதுவும் இது லேஸ் அவல்லே டக்குன்னு வெந்துடும். நீங்கள் வெறும் அவல் கூட வச்சு பண்ணலாம். நான் சரி எப்போவும் வெறும் அவலில் தானே பண்ணுறோன்னு இந்த தடவை ஜவ்வரிசியும் கொஞ்சம் போட்டு பண்ணேன். இதுக்கும் நாட்டு சக்கரை தான் போட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லாட்டி பால் தெரிஞ்ச மாதிரி வந்துடும். இப்போவே நான் ஆஃப் பண்ணிவிட்டு போடுறச்சியே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் டேஸ்ட்டு பால்கோவா மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு போடுங்க. அந்த சூட்லேயே வெல்லம் கரைஞ்சிரும். பாருங்கள், கொஞ்சம் அப்படி இதுவாக இருக்குது. அப்புறம் கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரி போட்டுக்கணும். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நமக்கு வேணுங்கிற நட்ஸை வறுத்து போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு கூட நீங்கள் நாட்டு சக்கரை போடுங்க. கருப்பட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். எது வேணால், இல்லை ஒயிட் சுகர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் பால் கொஞ்சம் காய்ச்சினேன். அதில் கல்கண்டு போட்டுட்டு கிருஷ்ணருக்கு பால், பட்டர், தயிர், வெண்ணெய் இது தானே ரொம்ப பிடிக்கும். அதனால் பால் கொஞ்சம் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு கல்கண்டு போட்டு அதில் ஏலக்காய் பொடி வாசத்துக்கு போட்டுட்டு அப்புறம் நல்லா அப்படியே சுண்டை காய்ச்சினோன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டேன். ஏன்னா ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் பண்ணிகிட்ருக்கிறதுனால என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. குங்குமப்பூ போட்டுக்கிட்டு நல்லா காய்ச்சினோன்னா நல்லா வாசமாக இருக்கும். அப்படி கரண்டி போட்டு காய்ச்சணும். இதில் நட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கலாம். அப்படியே பாதாம், கேஷ்யூ எது வேணாலும். ஆனால் நான் இன்றைக்கி நட்ஸ் எல்லாம் போடலை. ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ இது தான் போட்டேன். அதுக்கே கல்கண்டு போட்டேன். அதுக்கே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது.
நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ பாலும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் மாத்திரம் போட்டு கல்கண்டு போட்டு காய்ச்சி நட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை சும்மா காய்ச்சின பால் இருந்தாலும் எடுத்து சீனி போட்டு வச்சுக்கலாம். இப்போ கிருஷ்ணர் படத்துக்கு நல்ல முத்துமணி மாலையெல்லாம் போட்டு மல்லிகைப்பூலாம் வச்சு ரோஸ் எங்கள் வீட்டில் பூத்த 7 days ரோஸு அதையும் வச்சுட்டு பாருங்கள். ஜாதிப்பூ மலரவே இல்லை, அப்படி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நல்லா மலர்ந்து அவ்வளோ வாசமாக இருந்தது. அப்புறம் வெண்ணெய் வச்சுருக்கேன். தயிர் ஒரு கிண்ணத்தில் வெண்ணெய், ஒரு கிண்ணத்தில் அவல், அப்புறம் செஞ்ச பாயசம், அந்த செம்பில் பால் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இது தவழும் கிருஷ்ணர், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாமும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிருஷ்ணன் படம் கூட எங்கே வாங்கினதுன்னு ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. இது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஃப்ரேம் பண்ணுற கடையில் தான் நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வாங்கினேன். இந்த சொம்பில் தான் அந்த பால் காய்ச்சணும் இல்லையா, அதை வச்சுருக்கேன். பாருங்கள், அது பாயசம் அந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி நமக்கு சாயந்தரம் கும்பிடுறது அப்படிங்கிறதுனால நமக்கு வேலைகளெல்லாம் செய்ய கொஞ்சம் டைம் கிடைக்கும். நம்ம நிதானமாக எல்லாம் செஞ்சு சாயந்தரம் நிம்மதியாக சாமி கும்பிடலாம். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு அப்படியே சாமி கும்பிட்றச்சே பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அதை பார்த்துட்டே நிற்பேன். நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு அந்த பிரசாதங்களையெல்லாம் கூட எனக்கு எடுத்து சாப்பிடக்கூட மனசு வராது. அப்படியே வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். செஞ்ச பிரசாதங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ வாங்கின பிரசாதங்கள் என்னென்னு பார்க்கலாம். ரிங் முறுக்கு வாங்கினோம், பட்டர் முறுக்கு வாங்கினோம், அப்புறம் மில்க் ஸ்வீட் வாங்கினோம். ஏன்னா நாங்கள் ஒரு தடவை டெல்லி போயிருந்த போது மதுரா போயிருந்தோம். அப்போ அங்கே ஃபுல்லுமே மில்க் ஸ்வீட் கடைகள் தான் இருந்தது. மதுராவில் ஃபுல்லும் எல்லாருமே மில்க் ஸ்வீட்டு தான் வாங்கி கிருஷ்ணருக்கு வச்சு கும்பிட்டாங்க. இந்த மாதிரி மில்க் ஸ்வீட் தான், பேடா தான் அங்கே நிறையா இருந்தது. அதனால் சரி அவருக்கு இது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கே அதை பார்த்து வாங்கினோம். நாங்கள் போகிறச்ச மணி 8:30 மணி ஆயிடுச்சு. கோயில் கூட சாத்திடுவாங்களோன்னு நினச்சிட்டே போனோம். ஆனால் ரொம்ப நல்ல டான்ஸ் எல்லாம், கோயில் சாத்துற நேரம் நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப விசேஷமாக பூஜையெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. 9 மணிக்கு தான் அப்புறம் கோவில் சாத்தினாங்க, பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் என்னென்ன பிரசாதங்கள் எல்லாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.